பார்க்கும்போது அவங்க வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, எதனால் இந்த குழப்பத்துக்கு உருவாகுது, வீட்டுக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் ஃபேமிலி எதனால் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லாமே இதில் வரும். வயசு ஆகுது, காணாமல் போயிருக்காருன்னு ஃபோன் பண்ணிட்டாங்க. நீங்கள் அவங்க கண்டுபிடிச்சி கொடுங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க கேட்கும்போது அவங்களுக்காக நான் பூஜையில் வச்சு வெத்தலையில் மைப்போடு பார்க்கும்போது அவர் எந்த இடத்துல இருக்காரோ அதே ஊரில் தான் அவர் இருக்கார். பெரிய இடத்துல வேறு இடத்துல இருக்கார் அவர். அவங்க சொந்தக்காரங்க வீட்டு தெரிஞ்சவங்க வீட்டில் அவங்க இருக்கும்போது அது தெரியவிடாமல் நம்ம வந்து எல்லாமே பார்த்து சொல்லி அவங்களுக்கு எப்படி சொல்லணுமோ அப்போ எல்லாம் சொல்லி அவங்களுக்கு இந்த இடத்துல இருக்காங்க ஐயா அப்படின்னு நம்ம எனக்கு சொல்ல வேணாம். நீங்கள் வந்து நம்ம இடத்துல உட்காந்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியும். உங்களுக்குள்ளே எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அங்கே உட்காந்த உடனே நான் பூஜை பண்ணி பூஜை வச்சு அந்த வெத்தலையில் மைக் போட்டு பார்த்து உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் அப்படியே சொல்லிடுவேன் நான். நீங்கள் வெத்தலையில் மை போடுறதுல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு கேள்விப்பட்டோம். இது எந்த மாதிரி வந்து மக்களுக்கு பலனளிக்கும், இது எப்படின்றது கொஞ்சம் புரிகிற மாதிரி மக்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து இந்த யூடியூப்லாம் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயமா சொல்கிறாங்க. அதில் எதை நம்புறது எது நம்பணுன்றது மக்கள் ரொம்ப குழப்பத்துட்டே இருக்காங்க. உங்ககிட்ட ஒரு 2-3 பேர் வந்து சக்ஸஸ் ஆகிருக்காங்க. நம்ம சேனலில் வந்து அந்த கமெண்ட்ஸில் பார்த்தேன். ஸோ அதுக்காக நான் உங்களுக்கு கேட்க வந்திருக்கேன். ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லுங்கள் மக்களுக்கு. வணக்கம், என் பேர் திருப்பதி ராஜையா. நம்ம வந்து ஆந்திரா, சொந்த ஊர் ஆந்திரா. நாங்கள் வந்து பரம்பரையாக தாத்தா காலத்துலேருந்து இந்த மாதிரி வந்து பூஜைகள் பண்ணி இந்த ஆன்மீகத்தில் நாங்கள் ஈடுபட்டுருக்கோம். மெயினாக என்னன்னா வெத்தலையில் மை போட்டு பார்க்குறது. இது வந்து வெத்தலையில் மை போட்டு பார்க்குறது, சோலை போட்டு பார்க்குறது, இந்த ஓலைச்சோடு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஓலைச்சோடு வச்சு பார்க்குறது கூட நம்ம இருக்குது, சரிங்களையா. ஆனால் மெயினாக வந்து முதல்ல இந்த வெத்தலையில் மை போட்டு பார்க்குறத பற்றி பேசுவோம். வெத்தலையில் மை போட்டு பார்க்குறதுனா நம்ம வெத்தலை இருக்குது இங்கே இது அப்படியே மக்களுக்கு காட்டுங்க. இப்போ அந்த வெத்தலையில் என்ன தடவிருக்கீங்க? மை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெத்தலையில் ஒரு வெத்தலையில் மை தடவி இந்த மை தடவும் போது இது வந்து சில பூஜைகள் மூலிமா சில மந்திரங்கள் மூலிமா இந்த மாதிரி வெத்தலையெல்லாம் ரெடி பண்ணி இந்த மை ரெடி பண்ணி இந்த மாதிரி வெத்தலைக்குள்ளே இந்த மை வந்து நாங்கள் தடவி நம்மக்கிட்ட யாராவது ஒரு பிரச்சனை வருவாங்க. இந்த மாதிரி வீட்டில் சண்டைகள் நடக்குது ஐயா, பிரச்சனை நடக்குது ஐயா, குடும்பத்தில் பிரச்சனைகள் நடக்குது, குடும்பத்தில் எந்த ஒரு இதுக்கும் ஒரு வாய்ப்பு இல்லாமல் போகுது, எந்த வேலை பார்த்தாலும் முன்னுக்கு வர முடியல, வீட்டுக்குள்ளே சண்டைகள், தொழிலில் பிரச்சனைகள், கல்யாண காட்சி நடக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறவங்க இருப்பாங்க. எதனால் அப்படி ஆகுதோ அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி உள்ள மக்கள் நம்மக்கிட்ட வந்து நம்மக்கிட்ட உட்காந்து நம்ம ஆஃபீஸில் உட்காந்து நம்ம இடத்துல கேட்பாங்க. இதான் இந்த மாதிரி ஆகுது, எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, என்னென்னு பார்த்து சொல்லுங்க ஐயான்ற போது அந்த நேரத்தில் இந்த வெத்தலையில் மை தடவி இந்த மை அஞ்சனம் சொல்லுவாங்க. வெத்தலையில் மை போட்டு தடவை அஞ்சனம். இந்த அஞ்சனத்தில் மை தடவி பார்க்கும்போது அவங்க வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, எதனால் இந்த குழப்பத்துக்கு உருவாகுது, வீட்டுக்குள்ளே இருக்கிற ஜனங்கள் ஃபேமிலி எதனால் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லாமே இதில் வரும். தொழில் ஏன் நடக்க மாட்டேங்குது, தொழிலில் ஏன் முன்னேற்றம் இல்லை, ஓகேவா, நிறைய எவ்வளோ காசு சம்பாதிச்சாலும் கையில் நிற்க மாட்டேங்குது, ஐஸ் கட்டி கரையிற மாதிரி கரையுது. எதனால் கரையுது, எதனால் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, வேலை வாய்ப்புகள் கம்மி ஆகுது, குடும்பத்தில் ஆரோக்கியம் நல்லா இருக்காது, உடம்பு சரியில்லாமல் போகும், கெட்ட கனவுகள் வரும், மனசாந்தி இருக்காது, நைட்டு தூங்கினா தூக்கம் வராது, இது எதனால் ஆகாதுன்றது எல்லாமே இதில் தெரியும். சரிங்க. இப்போது ஏதாவது ஒரு நகை திருட்டு போயிருக்கோம் இல்லை காணாமல் போயிருக்கோம், அவங்களுக்கு நம்ம இந்த வெத்தலை போட்டு கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். எங்கே காணாமல் போச்சு, என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக இதில் முடியும். இது வெத்தலையில் மை போட்டு பார்க்கும்போது இது வந்து 100% இதில் தெரியும். எந்த பொருள் காணாமல் போனாலும் வீட்டில் சில பேர் காணாமல் போவாங்க. எனக்கு நிறைய பேர் அந்த மாதிரி ஃபோன் கால் வந்துருக்கு. என்னை வந்து நிறைய பேர் மீட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி காணாமல் போன ஆட்கள் அவங்க காணாமல் போனாலும் அவங்களே கண்டுபிடிக்கலாம். கண்டிப்பாக. எனக்கு வந்து ரீசெண்டாக வந்து திருவண்ணாமலையிலேருந்து கூட எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் பையன் 16-17 வயசு ஆகுது, காணாமல் போயிருக்காருன்னு ஃபோன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவங்க கண்டுபிடிச்சி கொடுங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க கேட்கும்போது அவங்களுக்காக நான் பூஜையில் வச்சு வெத்தலையில் மை போட்டு பார்க்கும்போது அவர் எந்த இடத்துல இருக்காரோ
அதே ஊரில் தான் அவர் இருக்கார், வெளிய இடத்துல வேறு இடத்துல இருக்கார் அவர். அவங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க வீட்டில் அவங்க இருக்கும்போது அது தெரியவிடாமல் நம்ம வந்து எல்லாமே பார்த்து சொல்லி அவங்களுக்கு எப்படி சொல்லணுமோ அப்படியெல்லாம் சொல்லி அவங்களுக்கு இந்த இடத்துல இருக்காங்க ஐயா அப்படியே நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். சரி, இப்போ இந்த மாதிரி பிரச்சனைனா அவங்க நேரில் தான் வரணுமா இல்லை ஃபோன்லேயே பேசலாமா? நேரில் வர்றவங்க வந்து பார்க்குறவங்க வெளியூரில் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கும், ஒரு 8 மணி ஏதாவது நைட்டில் நடந்துச்சுன்னா கூட நேரில் வர முடியாது, ஃபோனில் கேட்டு பார்ப்போம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வந்து இது பற்றி மட்டும் கிடையாது, நம்ம வந்து எல்லா விதத்துக்கும் பார்த்துட்ருக்கோம். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்கள் ஃபோன் மூலியமாக நம்ம கேட்கலாம். அது ஃபோன் மூலிமா எனக்கு ஃபோட்டோ அந்த மாதிரி ஃபோன் மூலிமா கூட நான் பார்த்துட்டு கூட பூஜையில் பார்த்து சொல்லுவேன். அப்படி நேராக வர்றவங்க எங்கள் பக்கத்தில் இருக்கிற நல்லா நேராக வர முடியும் அப்படின்ற போது நேராக வந்து பார்க்கலாம். இந்த வெத்தலையில் வேறு என்ன ஸ்பெஷல் இருக்குது? வெத்தலையில் ஸ்பெஷல் என்னன்னா இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி அவங்க குடும்பத்துக்குள்ளோ எந்த ஒரு இது இருந்தாலும் சரி, சில பேருக்கு வந்து தூக்கம் வராது, நைட்டு தூங்கினா கெட்ட கனவுகள் வரும். அந்த கனவுகள் வர்றது உடம்பு சரியில்லாமல் போகுது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, கை கால் வலியோ வயிற்று வலியோ உடம்புல ஏதோ ஒரு நோய் உருவாகுது. அந்த நோய் இருக்கும்போது எதனால் இப்படி ஆகுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க, எக்ஸ்ரே ஸ்கேன் பண்ணுறாங்க, அதில் எதுவுமே இருக்காது. டாக்டர் என்ன பண்ணுவாங்க, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா, இந்த மாத்திரை சாப்பிட போங்கன்னு எழுதி கொடுத்து அனுப்புவாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்தப்போ பார்த்தா அந்த பிரச்சனை இன்னும் அதிகமாக இருக்கிறத கம்மியாகாது. எதனால் இப்படி கம்மியாக மாட்டேங்குன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள் கூட நம்மக்கிட்ட வந்தால் அவங்க பேரிலோ இந்த வெத்தலையிலோ மை போட்டு பார்த்து அது நோய் ப்ராப்ளமா இல்லை அவங்க உடம்புக்குள்ளே ஏதாவது ஒரு சைவன கோளாறோ பில்லு சூனியமோ ஏவலோ இந்த மாதிரி எது இருந்தாலும் கூட அதில் காமிச்சிடும். இது எத்தனை நாளில் ஒர்க் அவுட் ஆகும்? இது வந்து எல்லாமே பார்த்துட்டு செய்யும்போது 5 நாள் இல்லை 9 நாள், இந்த 5 நாள் 9 நாள் கூட என்கிட்ட வந்தால் எந்த ஒரு சூன்யமாக இருந்தாலும் எந்த ஒரு சைவனையாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நான் எடுத்து கொடுத்துருவேன். சின்ன பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர போகிற வழியில் ரோட்டில் கூட சைக்கிளில் போவாங்க, வண்டியில் போவாங்க, சில பேர் பஸ்ஸில் போவாங்க. அந்த இடத்துல வரும்போது ரோட்டில் வந்து கெட்ட கிரகங்கள் இருக்கும். அவங்கவுங்க வீட்டில் திஷ்டி பிரச்சனையோ சைவன பிரச்சனையோ இருந்தால் அவங்கவுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை டயத்தில் வீட்டில் பூஜைகளை பண்ணிக்கிட்டு அந்த சிவப்பு தண்ணி அந்த மஞ்சள் குங்குமம் அந்த ஊதுபத்தி முட்டை எலுமிச்சை பழம் இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் 3 ரோடு சென்டரில் போடுவாங்க. ரோட்டில் ஊற்றிட்டு போயிடுவாங்க, இல்லை கவரில் கட்டி அங்கே போட்டு போயிடுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம அதை தாண்டி வந்தாலும் சின்ன பசங்க இல்லை அந்த பஸ்ஸில் போகும்போது பஸ் தாண்டி வந்தாலும் சில பேர் வந்து பயந்துக்கிட்டு அந்த துஷ்ட சக்தியோட அந்த கிரகங்களோட இதுகளை வந்து அவங்கக்குள்ளே போய் அந்த பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறது, சரியாக தூங்காமல் இருக்கிறது, சரியாக சாப்பிடாமல் இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட நான் வந்து சில பூஜைகள் பண்ணி அந்த தாயத்து மாதிரி ரெடி பண்ணி தருவேன். அதை கொடுத்தா எல்லாமே சரியாயிடும் பசங்களுக்கு. சரிங்க. இந்த ஓலைச்சுவடி சொன்னீங்க இல்லையா, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓலைச்சுவடின்றது என்னென்னா நமக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் வந்து இது தாத்தா காலத்துலேருந்து வர்றது தான். இதுவும் ஓலைச்சுவடி இது வந்து என்னன்னா யாருக்கு என்ன இருக்கோ அதுன்றது வந்து ஓலைச்சுவடியில் நம்ம முன்னாடியே எழுதியிருக்கும். இந்த மாதிரி முன்னாடியே எல்லாமே எழுதியிருக்கும். இது பிரம்மரு கிருஷ்ணரு சரிங்களா, இந்த மாதிரி ஆஞ்சநேயரு இந்த மாதிரி எல்லா சாமிகளும் பிசாசுகளும் சாமிகளும் எல்லாமே இருக்கும். இதில் இந்த மாதிரி இருக்கும். இது வச்சு வந்து இந்த பேரில் பார்க்கும்போது இந்த இடத்துல நான் வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அவங்கள வேலை சொல்லணும்னா அது இதை குச்சி வச்சு இதுக்குள்ளே வைக்கணும். அவங்க ஏதோ ஒரு இடத்துல வைப்பாங்க, வைக்கும்போது அதை எடுக்கும்போது தெரியும். இதில் பூஜைகள் இதில் வரும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வரும், ஒரு பொம்மை வரும். அந்த பொம்மை வச்சு அவங்க ஜாதகம் எப்படி இருக்குது, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குதோ எல்லாமே இது தெரிய வரும். இது வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து எத்தனையோ பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து எத்தனையோ பேர் நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் நல்லபடியாக நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சீக்கிரம் டயத்துலேயே 5 நாள் 9 நாளுக்குள்ளேயே அந்த பூஜைகள் மூலியம் பண்ணி நான் கொடுக்குறேன். அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிட்டு வந்திருக்கு இது வரைக்கும் வந்திருக்கு. நீங்களும் நம்பிக்கையோடு தைரியமாக வாங்க. நாங்கள் வந்த உடனே நீங்கள் எதுவும் எனக்கு சொல்ல வேணாம், நீங்கள் வந்து நம்ம இடத்துல உக்காந்தா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியும். உங்களுக்குள்ளே எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் அங்கே உட்காந்த உடனே நான் பூஜை வச்சு அந்த வெத்தலையில் மை போட்டு பார்த்து உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் அப்படியே சொல்லிடுவேன். நான்
நீங்கள் ஒன்றும் எனக்கு சொல்ல வேணாம், எல்லா பிரச்சனையும் நான் அப்படியே சொல்லிடுவேன். அந்த பிரச்சனை என்ன இருக்கோ அது என்ன செய்யணுமோ அது எல்லாமே உங்களுக்கு செஞ்சு அதே இடத்துல செஞ்சு கொடுக்குறேன். அது நீங்கள் அந்த பொருளை எங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு 100% நல்லா நடக்கும். நீங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும்.